morning, dear friends. Good morning, girls. World Sexual Health Day நேற்று கொண்டாடினோம். அதன் தொடர்ந்து சில நிகழ்வுகள், அதாவது உங்களுக்கெல்லாம் இதை பற்றி தெரியும். நேற்று நிறைய பேர் நம்ம A to Z உள்ள ஸ்டாஃப் அண்ட் பப்ளிக்கு ஒரு அவேர்னஸ் சொன்னோம். இன்னைக்கு நம்மளுடைய உங்கள் ஹெல்த் கேர் ப்ரொவைடரான உங்களுக்கு இதை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுப்பது தான் இன்னைக்கு இந்த டே. ஸோ இன்னைக்கு நீங்கள் எல்லாரும் எத்தனை வயசுக்குலேருந்து எத்தனை வயசுல இருக்கீங்க? இங்கே இருக்கிற நிறைய பேர் யூர் ஆல் பிஃபோர் என்ன வயதுக்குள்ள இருக்கிறீங்களா? லெஸ் தேன் 30 இருக்கிறீங்க நிறைய பேர். 20 to 30 இருக்கிறவங்க நிறைய பேர். ஸோ இந்த பருவம் ஒரு அடலசன்ஸ் கடந்த ஒரு மிடில் அடலசன் குரூப்ல இருக்கிற கேர்ள்ஸ் நிறைய பேர். ஸோ இந்த வகையில உங்களை பொறுத்த ஒவ்வொரு பெண்கள் ஒவ்வொருவருடைய பாலியல் பற்றிய ஒரு ஜஸ்டிஸ் அதனை வரையறுத்த விதமாக, ஏன்னா இப்ப பாலியல்ங்கிறது உங்களுக்குலாம் தெரியும். இது எல்லாரும் நம்ம செக்ஸ்னா என்ன, இது ஒரு டேபோ, இது ஒரு மித்துன்னு நினைக்கிறோம். அதே மாதிரி இதுல சில விதமான வன்முறைகளும் வன்கொடுமைகளும் நிறைய நடக்கிறதே பாலியல் சார்ந்த விஷயங்கள் தான். இன்னைக்கு ஒரு பெண்ணான உங்களுக்கு பெண்ணாலே எல்லா விதத்துலயும் சில பிரச்சனைகள் வருது. வீட்டுல பிரச்சனை இருக்கு, ஒர்க் பண்ற இடத்துல பிரச்சனை இருக்கு, மற்றும் எந்த ஒரு நிகழ்வுகளையும் பாலியல்ன்ற பிரச்சனைகள் பெண்களை சார்ந்த ஒரு பெரிய ஒரு பிரச்சனையாக கருதப்படுது. செக்ஷுவல் ஜஸ்டிஸ், வாட் வி கேன் டூ. செக்ஷுவல் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது ஒவ்வொருவருக்கும் பாலியலை பற்றி ஒரு நீதி, அதாவது அவங்க எல்லாருக்கும் இதுல ஒரு ரைட்ஸ், அவங்களோட பாலியல் ரைட்ஸ் ஹியூமன் ரைட்ஸ், அதனை வலியுறுத்துமாக அவங்களுக்குள்ள இதுல உள்ள வன்முறைகளுக்கு அகெயின்ஸ்டா, அவங்களுக்கு இந்த வன்முறையில பாதிக்கப்பட்டவங்களுக்கு எப்படி அவங்களுக்கு ஒரு ரீஹாபிலிட்டேஷன் பண்ணணும், அவங்களை எப்படி வழி நடத்தணும், அவங்களுக்கு எப்படி நம்ம ஒரு துணை செய்யணும், மற்றும் இதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு லீகலாக என்ன சப்போர்ட் பண்ணணும், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையும் ஒவ்வொருவரும் தெரிந்து கொள்ளணும். ஏன்னா ஒவ்வொருவருக்கும் ஏதாவது ஒரு காலகட்டத்தில் இதில் நீங்கள் சந்திக்கிறீங்க. ஒன்று நீங்கள் இதில் ஒரு ஒர்க் பண்ணுற இடத்துல நீங்கள் இதில் பாதிக்கப்படலாம், இல்லை நீங்கள் பார்க்குற ஒரு இடங்கள்ல உங்களுக்கு இதுக்கு ஒரு நிர்பந்தமான ஒரு சில நேரங்களில் ஒரு கற்றுக்குங்க. ஒரு ஹெல்த் கேர் ப்ரொவைடராக இருக்கிறீங்க, ஒரு நர்ஸாக இருக்கிறீங்க, திடீர்னு பார்க்குறீங்க ஒரு பெண் அடிபட்டு வர்றாங்க. ஒரு பெண் பார்த்தா அவங்க செக்ஷுவலி ஷீஸ் பீன் அபியூஸ், இந்த ஒரு இன்ஜுரியோடு அவங்க வர்றாங்கன்னா நீங்கள் அவங்க ஃபிசிக்கலாக ஹெல்ப் மட்டும் பண்ணக்கூடாது. அவங்களுக்கு இதற்கான தீர்வு, மென்டலாக அவங்க எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்கலாம். பல நேரங்களில் இந்த பாலியல் அபியூசஸ்னால பாதிக்கப்படுற பெண் குழந்தைகள், அடலசன்ஸ் மற்றும் ஈவன் குடும்ப உறவுகள், இதில் வர நிறைய டொமஸ்டிக் வயலன்ஸ், இதில் பாதிக்கப்படுற பெண்கள் குழந்தைகள் எண்ணிக்கை அதிகம். இவங்களுக்கு நம்ம ஃபிசிக்கலாக மட்டும் ட்ரீட் பண்ணுறது இல்லை, மன ரீதியாக அவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி லீகலாக அவங்களுக்கு என்னென்ன இதுக்கு என்ன தீர்வு இருக்குது அப்படிங்கிறது கூட நிறைய பேர் தெரியறதில்லை. இதுக்கு என்ன தீர்வு? இன்னைக்கு ஒரு 16 வயது கீழே ஒரு பெண் ஒரு பாலியல் வன்முறை நடத்தப்பட்டாங்கன்னா அதில் பாதிக்கப்படுற பெண் நேராக அந்த பாதிக்கப்பட்ட ஆன ரைட்ராயில் அரெஸ்ட் பண்ணி கோர்ட்டில் போட முடியும், பாக்ஸோல. ஸோ இந்த மாதிரியான பாலியல் ரீதியான பல விதமான விஷயங்கள், ஜஸ்டிஸ் முறைகள் இன்று நம்ம எல்லாருக்கும் தெரியணும். எல்லாருக்கும் வணக்கம். அடலசன்ட் அப்படிங்கிறது ஒரு சிக்கலான விஷயம்னா, அது வரைக்கும் குழந்தைகளாக இருந்தவங்க திடீர்னு அடல்ட்டாக மாறுறாங்க. அந்த ஒரு டிரான்சிஷன் பீரியடு உடல்லையும் மனதிலையும் நிறைய மாற்றங்கள் வரும். எல்லாத்துலேயும் உணர்வுகள் எல்லாத்துலேயும் மாறும். அது வரைக்கும் குழந்தைகளாக இருந்தவங்க திடீர்னு ஒரு ரிபல்லியனாக இருக்கிறத பார்க்க முடியும். வீட்டில் சண்டை போடுறது, எதிர்த்து பேசுறது அதெல்லாம். அதே மாதிரி ஆண் குழந்தைகளுக்கு என்ன பிரச்சனை வரும் அப்படின்னா, அவங்க குரூப் ஸ்மோக்கிங் பண்ணாதான் ஒரு அடல்ட், நம்ம மெச்சூர்டான அடல்ட்ன்ற மாதிரி, அதில் ஆல்கஹால் சாப்பிட்றது. அதே மாதிரி திடீர்னு அவங்களுக்கு செக்ஷுவல் அட்ராக்ஷன் இருக்கும், அதெல்லாம் புதிதாக இருக்கும். அப்போ நெகட்டிவான, அதே மாதிரி ஆல்கஹால் சாப்பிட்றது இல்லாத திரைப்படங்களே இன்னைக்கு இல்லை. அதே மாதிரி ஆபாச காட்சிகள் இதெல்லாம் நிறைய பார்க்கணும். அப்போ இந்த அடலசன்ட்டுக்கு சரி எது தப்பு எதுன்னு அவங்களுடைய ஆதர்ஷ சினிமா நாயகர்கள் எல்லாம் சிகரெட்டு குடிக்கிறவங்களாகவும், ஆல்கஹால் எல்லாரையும் அடிக்கிறவங்களாகவும், வன்முறையாளர்களாகவும் பார்க்குறாங்க. அப்போ ஒரு சரியான வளர்ச்சி என்னன்றது அவங்க வாழ்க்கையில என்னைக்கு பார்க்குறது.